அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு அடியானை சபிக்கிறான்னா அந்த சாபம் நேர வானத்துக்கு போகுமா. எங்க போகுமா? நேர வானத்துக்கு போயிருமா. வானத்துக்கு போகும் பொழுது வானத்தில் உள்ள அந்த கதவுகளும் வாசல்களும் அடைக்கப்பட்டிருமா. உடனே என்ன செய்ய தெரியாம அந்த சாபம் நேர பூமிக்கு வருமா. பூமிக்கு வந்தால் பூமியில எல்லா வாசல்களும் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருமா. என்ன செய்ய தெரியாம மேலே கீழே போய்கிட்டு இருந்த அந்த சாபம் இடையில வலது பக்கம் போகுமா. வலது பக்கத்தில் உள்ள கதவுகள்லாம் அடைக்கப்பட்டு வாசல்லாம் அடைக்கப்பட்ட உடனே இடது பக்கம் போகுமா. இப்படி இடது பக்கம் வலது பக்கம் போகும் பொழுது வலது பக்கம் கதவுகளும் இடது பக்கம் கதவுகளும் வானத்தினுடைய கதவுகளும் பூமியினுடைய கதவுகளும் அடைபட்டுரும். கடைசியில் அந்த சாபம் நடு இதில் மாட்டிக்கிட்டு இருக்கும். அந்த சாபம் கடைசியில் ஒரு முடிவு பண்ணுமா, யார் மீது சபிக்கப்பட்டதோ, யார் மீது சாபம் விடப்பட்டதோ அவன் மீதே செல்லும், அவன் மீதே போகும். அந்த சாபத்திற்கு உரித்தானவராக அவர் இருந்தால், அந்த தவறு செய்திருந்தால், அநியாயம் செய்திருந்தால் அந்த சாபம் அவருக்கு பலிக்கும். அப்படி அவன் தவறு செய்யவில்லை, அநியாயமாக திட்டோம், அசிங்கமாக திட்டோம், தேவையில்லாமல் பேசிட்டோம் என்றால் யார் சாபம் விட்டாலோ அவர்களிடத்திலே அந்த சாபம் மீண்டும் வந்து அவர்களுடைய வாழ்க்கையே சீரழித்து விடுவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும் பொழுதோ வார்த்தைகளை விடும் பொழுதோ ரொம்ப கவனமாக விடணும். தன் பிள்ளைகளை இன்னைக்கு நாசமாக போக போகிறேன், அப்படி போக போகிறேன், இப்படி போக போகிறேன் என்று திட்டுகிறீர்களே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எவ்வளோ மோசமாக தெரியுமா. பின்னாடி ஒன்று உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும், இல்லை உங்களை வந்து பாதிக்கும். ரெண்டுல யாராவது ஒருத்தருக்கு அட்டாக் ஆகும். அப்போ சாபம் விடுவதை நிப்பாட்டணும், பிள்ளைகளை திட்டுவதை நிப்பாட்டணும். தவறு செய்கிறார் என்றால் எடுத்து சொல்லுங்க, புரிகிற மாதிரி சொல்லுங்க. நிச்சயமாக மாற்றம் ஏற்படும், உங்கள் மீது அன்பு ஏற்படும். நீங்கள் திட்டி 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 அந்த பிள்ளைகள் உங்கள் மீது கோபம் வரும், உங்கள் மீது வெறுப்பு வரும். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் சொல்றாங்க தெரியுமா, எங்க அம்மா கீழே கிளாஸை தள்ளி விட்டா திட்டுறாங்க, டிவியை போட்டா திட்டுறாங்க, ரிமோட்டை போட்டா திட்டுறாங்க, படிச்சா திட்டுறாங்க, எழுதினா திட்டுறாங்க, படுத்தா திட்டுறாங்க, எந்திக்கிறா திட்டுறாங்க, காலையிலேயே ராமாயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் சொல்றாங்க தெரியுமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. அவ்வளோ மோசமாக இன்றைக்கு பெற்றோருடைய நிலைமை இருக்குது. பிள்ளைகளை திட்டுவது, வார்த்தைகளை கடினமாக விடுவது, இதனுடைய விளைவுகளை பற்றி நாம் தெரியாமல் இருக்கிறோம். ஒன்று அவங்கள பாதிக்கும், இல்லைன்னா அவங்களை வந்து பாதிக்கும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நம் பிள்ளைகளை திட்டக்கூடாது, நம் பிள்ளைகளை சபிக்கக்கூடாது. இது நம்முடைய மார்க்கம் விரும்பாத ஒன்று என்பதை நான் இந்த இடத்தில் தெளிவாக பதிவு செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதனை அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடி கொண்டு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடி கொண்டு வந்த அந்த மனிதன் கடுமையாக போதை போட்டிருக்காரு, கடுமையாக மது சாப்பிட்ருக்காரு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவரை அடிங்கன்னா. எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யுங்க, அவரை அடிங்கப்பான்னாங்க. எல்லாரும் அடிக்கிறாங்க. ஒருத்தர் செருப்பு கலந்து அடிக்கிறாரு, இன்னொருத்தர் துண்டால் அடிக்கிறாரு, இன்னொருத்தர் தன்னுடைய கையால் அடிக்கிறாரு. எல்லாரும் அடித்து முடிச்சதுக்கு அப்புறம் அதில் ஒருத்தர் சொன்னார், அல்லாஹ் உன்னை இழிவுபடுத்துவானாக என்று சபித்தார். அல்லாஹ்வுடைய தூதர் உடனே கண்டிச்சாங்க. எப்படி அந்த வார்த்தையை நீங்கள் விடலாம், நீங்கள் எப்படி திட்டலாம்? அவனுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்கட்டும், அல்லாஹ் அவனுக்கு ரஹமத் செய்யட்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவனுக்கு கிடைக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தார்களே தவிர எந்த நேரத்திலையும் தவறு செய்தவர்களை திட்டவில்லை. கண்டிக்கலாம், பிள்ளைகளை கண்டிக்கலாம், தண்டிக்கலாம். இது ஒரு உஸ்தாதுக்கும் உரிமை இருக்கிறது, ஒரு பெற்றோருக்கும் உரிமை இருக்கிறது. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் ஏசுறதோ பேசுறதோ நம்முடைய வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடாது இன்ஷா அல்லாஹ்.